18வது நாடாளுமன்றத்தின் முதல் நாளிலேயே மோடி அரசை இந்தியா கூட்டணி கார்னர் செய்ய டெல்லியில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. सब्सटेंस चाहते हैं, स्लोगन नहीं चाहते हैं. मैं नरेंद्र दामोदर दास मोदी. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் தொடங்கியது. கூட்டம் தொடங்குவதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, 3வது முறை ஆட்சி காலத்தில் மும்மடங்கு வேகத்தில் பணியாற்றுவோம், 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவோம் என்றார். தேசத்திற்கு பொறுப்பான எதிர்க்கட்சி அவசியம் என்றவர், மக்களுக்கு தேவை விவாதங்களை தவிர கோஷங்கள் அல்ல என்றும் விமர்சித்தார். மறுபுறம் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை போராட்டத்தோடு தொடங்கியது இந்தியா கூட்டணி. நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, TR பாலு, கனிமொழி, மஹுவா மொய்த்ரா உள்ளிட்ட எம்பிக்கள் பங்கேற்றனர். அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தியவாறு போராட்டம் நடத்தியவர்கள் சர்வாதிகாரம் ஒழிய வேண்டும் என்று கோஷமிட்டனர். நாடாளுமன்றம் தொடங்கியதும் ஒற்றுமையை காட்டியது இந்தியா கூட்டணி. புதிய எம்பிக்களுக்கு பதவியேற்று வைத்தார் இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மஹ்தாப். மோடி பதவியேற்க வந்தபோது மோடி மோடி என பாஜகவினர் கோஷம் எழுப்ப, மறுபுறம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை காட்ட அதை உற்று கவனித்தார் மோடி. மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இந்தியா கூட்டணியில் முன்னிலையில் அணிவகுத்து இருந்தனர் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி எம்பியும். மத்திய அரசு வழங்கிய இடைக்கால துணை சபாநாயகர் பதவியையும் நிராகரித்தது இந்தியா கூட்டணி. 8 முறை எம்பியாக இருந்த கொடிகுனில் சுரேஷை இடைக்கால சபாநாயகராக நியமிக்கவில்லை என குற்றம் சாட்டி காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இடைக்கால துணை சபாநாயகர் பதவியை நிராகரித்தன. பிரதமர் மோடியை தொடர்ந்து ராஜ்நாத் சிங், அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றனர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பியாக பதவியேற்க வந்தபோது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீட் நீட் என்று முழக்கமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன புத்தகத்தை கொண்டு போராட்டம் நடத்தியது குறித்து விளக்கமளித்த ராகுல் காந்தி, பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அரசியல் சாசனம் மீது தொடுக்கும் தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை நடக்கவிட மாட்டோம் என்றார். நாங்கள் சத்திய பிரமாணம் செய்யும் போது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்திருந்தோம் என்ற ராகுல் காந்தி, இந்திய அரசியல் சாசனத்தை எந்த சக்தியாலும் தொட முடியாது என்றும் கூறினார். ட்விட்டரில் மத்திய அரசை சாடிய ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி வலுவான எதிர்க்கட்சியாக அழுத்தம் கொடுக்கும், மக்கள் குரலை எழுப்பும், பிரதமர் பதிலளிக்காமல் தப்பவிட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி வந்து பார் என்க மோடியின் வியூகம் என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வி டெல்லி அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.